வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிகிறார். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம். 4000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வருகை. 50 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருந்ததாக வேதனை. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம். கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது. யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேலுவுக்கு எதிரான வழக்கு. சிபிஐ விசாரணையை தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. பல்லடத்தில் டயாப்பர் தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு. முறையான ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க ஆட்சியர் உத்தரவு. ஐபிஎல் தொடரின் 6வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தியது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 7வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதல். இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் படத்தை வெளியிட இடைக்கால தடை. இன்று தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கும் வார்டின் உள்ளே இயந்திரம் வைத்து டைல்ஸ் பதிப்பு. சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அவதி. எட்டயபுரத்தில் பாரதியார் இல்லம் சேதமடைந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் தொடக்கம். சுற்றுலா பயணிகள் பார்வையிட வர வேண்டாம் என ஆட்சியர் இளம் பகவத் வேண்டுகோள். தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே காதல் பிரச்சனையில் பேச மறுத்த சிறுமிக்கு தீ வைத்த விவகாரம். முன்னாள் காதலன் உட்பட 2 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் திடீர் தீ விபத்து. தீ மளமளவென பரவி வரும் நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் குடியிருப்புக்கு அருகே இரவோடு இரவாக கொட்டப்படும் கேரளா இறைச்சி கழிவுகள். துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
பழனி அருகே புறவழி சாலையில் முன்னால் சென்ற கார் மீது பின்னால் வந்த கார் மோதி விபத்து. பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. ஈரோடு சத்தியமங்கலம் அருகே முறையாக படிக்காமல் வீட்டில் மருத்துவம் பார்த்து வரும் சுகாதார மேற்பார்வையாளர். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வழியாக பரபரப்பு. எதில் அரை மாத்திரைன்னு சொல்லி பச்சை மாத்திரை காலையில் யூரின் பாருங்க, யூரின் வித்தியாசமாக போச்சுன்னா ரத்த டெஸ்ட் பண்ணணும். யூரின் நல்லா போச்சுன்னா வேண்டியது. சரியா சரி, போட்டு விடுங்கண்ணா. நான் அப்புறம் கேது கூட்டிகிட்டு போய் காலையில் நைட்டுக்கு போய் பார்த்துக்கிறேங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் ஏசி மின் கசிவால் மருந்து குடோனில் தீ விபத்து. ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்ததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக 3.5 வயது குழந்தையை 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயன்ற நபர். கிணற்றில் குதித்து மகனை காப்பாற்றிய தாய். மகனாக இருந்தாலும் நடிகர் துருவ் விக்ரம் தனக்கு போட்டிதான். வீரதீர சூரன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் சியான் விக்ரம் ருசிகரம். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா சீனா இடையே பல்வேறு விஷயங்களில் போட்டி மனப்பான்மை இருக்கலாம், மோதல் இருக்கக்கூடாது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. மத சுதந்திரத்தில் கவலைக்குரிய நாடாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும் என சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் அறிக்கை. அரசியல் ரீதியிலான உள்நோக்கத்துடன் பாரபட்சமான அறிக்கையை மீண்டும் வெளியிட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குற்றச்சாட்டு. தங்கத்தை வங்கியில் டெபாசிட் செய்து வட்டி வருமானம் ஈட்டும் தங்க முதலீட்டு திட்டம் நிறுத்தம். மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த ஆண்டில் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்த 2,16,00,000 பயணிகளிடம் விதிக்கப்பட்ட அபராதம் மூலம் 562 கோடி ரூபாய் வருவாய் ஈட்பு. மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மகாதேவ் பெட்டிங் செயலி வழக்கு. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் வீட்டில் நடந்த சிபிஐ சோதனை 14 மணி நேரத்திற்கு பின் நிறைவு. ஜார்க்கண்டில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். கண்டனம் தெரிவித்து பாஜக முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு. நாடு முழுவதும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக முடங்கிய யுபிஐ பண பரிவர்த்தனை. கூகுள் பே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியாமல் பயனர்கள் தவிப்பு.
தெலுங்கானாவில் கட்டுமான பணியின் போது இடிந்து விழுந்த பழைய கட்டடம் 7 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. நடிகர் மம்பூட்டிக்காக மோகன்லால் சபரிமலை சென்றதாக கூறப்பட்ட விவகாரம். மோகன்லால் குற்றச்சாட்டுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு மறுப்பு தெரிவித்த விளக்கம். பூமிக்கு அடியில் ஏவுகணை நகரம் அமைத்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேலின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தனது வலிமையை நிரூபிக்கும் விதமாக வீடியோ வெளியிட்டுள்ளது. பின்லாந்தில் அண்டார்டிக் பெருங்கடலையொட்டி வானில் எழுந்த அவ்ரோரா காட்சிகள். சுமார் அரை மணி நேரம் நீடித்த வர்ண ஜாலத்தை கண்டு ரசித்த மக்கள். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள எம்புரான் திரைப்படம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் இன்று வெளியாகிறது. புச்சி பாபு இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில் ராம்சரண் நடிக்கும் RC-16 திரைப்படம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று காலை 9:09 மணிக்கு வெளியாகிறது. தனுஷ் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் OTT தளத்தில் வெளியானது. காசா நகரின் முக்கிய பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு. தெற்கு பகுதிக்கு செல்லும்படி அறிவுறுத்தல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.